ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி லஞ்சுக்கு நம்ம வீட்டில் சுட சுட சாதம் ஆகி பறக்குது ஆஸ் யூஷுவல் இல்லையா? ஓகே. அப்புறமா இங்கே எல்லாருக்குமே கொஞ்சம் உடம்பு அந்த கோல்டு ஃபீவர் அந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்குங்கிறதுனால நல்ல மிளகு அரைச்சி விட்டு ரசம் வச்சுருக்கேங்க. மிளகு ஜீரகம், தனி மிளகு ஜீரக ரசம் புளி கரைச்சி விட்டு மிளகு ஜீரகம் கொஞ்சம் தூக்கலாக போட்டு கொஞ்சம் அரிசி திப்பிலி கண்டந்திப்பிலி அதை வறுத்து பொடிச்சு போட்டு ஆஸ் யூஷுவல் ரசப்பொடி போட்டு வச்ச ரசம்தான். இதில் புளிக்கு பதிலாக தக்காளியும் அரைச்சி விட்டுருக்கேன். இது கூட சேர்ந்து தக்காளியை அதுக்கப்புறமா இதில் லெமன் பொழிஞ்சிருக்கேன். அது வைட்டமின் சிங்கிறதுனால லெமன் பொழிஞ்சிருக்கேன். ஸோ இந்த ரசம் தான் இன்றைக்கி வச்சுருக்கேன். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கேரட் சௌச்சோ கூட்டு, அதில் டபுள் பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேங்க. கேரட் சௌச்சோ கூட்டு வச்சு டபுள் பீன்ஸும் போட்டு தேங்காய், பாசிப்பருப்பு, கொஞ்சமாக துவரம்பருப்பு எல்லாம் வேக வச்சு போட்டு தேங்காயும் ஜீரகமும் அரைச்சி விட்டுருக்கேங்க. தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் தான் அரைச்சி விட்டுருக்கேன். காஞ்ச மிளகாய் எதுவுமே போடலை. ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் முழுசாக தாளித்து கொட்டினதோடு சரி. எப்போவுமே கொஞ்சம் ஹெல்த் இதாக இருக்கும்போது நான் காரம் ரொம்ப வைக்க மாட்டேங்க. அதனால் கொஞ்சம் காரம் இல்லாமல் சாதுவாதம் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ஓகே. அப்புறம் ஆஸ் யூஷுவல் நல்ல மோர், திக்கு மோர். ஸோ இது தாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சுக்கு சர்வ் பண்ணலாமா? ஓகே. சாதம் போட்டுருக்கேன். நல்ல ரசம், நல்ல காரமாக சுள்ளுன்னு மிளகு காரம்தான். இதில் காஞ்ச மிளகாலாம் வைக்கலைன்னா மிளகு காரம்தான் வச்சுருக்கேன். ஸோ தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்தியான ப்ரோட்டீன் ரிச் கேரட் சௌச்சோ கூட்டு வித் டபுள் பீன்ஸ். அடடா, பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? எக்ஸலண்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் டல்லாக ஹெல்த் இருக்கும்போது தான் சாப்பிட்ணுன்னு இல்லை. யூஸ்வலாகவே இந்த ரசமும் கூட்டும் ஐடியல் காம்பினேஷனுங்க. செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுவீங்க. ஓகே. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சது, எஸ்பெஷலி இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. தேங்க்யூ.